அதிகமாக தாகம் எடுத்தால் அசால்ட்டா இருக்காதீங்க. தண்ணீர் மூலம் உடல் சொல்லும் எச்சரிக்கை. இந்த தவறு மட்டும் ஒருபோதும் செய்யாதீங்க. ஒரு சிலருக்கு மட்டும் எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் உடனடியாக தாகம் என்பது அடங்குவதே இல்லை. இந்த பிரச்சனையை சாதாரணமாக நாம் கருதி அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதிக தாகம் நம் உடலில் ஏற்படும் சில நோய்களின் முன்னறிவிப்பாக இருக்கக்கூடும். அதனால் இது போன்ற சாதாரண அறிகுறிகளை புறக்கணிப்பது ஆரோக்கியத்திற்கு மோசமான தீங்கை விளைவிக்க கூடும். கடுமையான வெப்பம், காற்றில் ஈரப்பதம் குறைவாக இருத்தல், உடலின் அதிகப்படியான வியர்வை, சோர்வு போன்ற காலங்களில் இந்த தாகம் இருக்கலாம். மற்ற இயல்பான நேரங்களில் தண்ணீர் குடித்த பிறகும் கூட மீண்டும் மீண்டும் குடிக்க தாகம் தோன்றினால் நிச்சயமாக அது ஆரோக்கியத்தின் சமச்சீரற்ற நிலையை குறிக்கின்றது. அதீத தாகம் ஏற்பட்ட சூழ்நிலையில் வாய் வறட்சியாக இருப்பதும், அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதும், சோர்வு மற்றும் பலவீனம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். அடிக்கடி தாகம் எடுப்பது நீரிழிவு நோயின் முக்கிய அறிகுறியாக இருக்கலாம். இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு தொடர்ச்சியாக அதிகரிக்கும் போது சிறுநீர் மூலம் அதிகப்படியான சர்க்கரை வெளியேற்ற உடலின் செயல்பாடுகள் நடைபெறும். ஆனாலும் உடலின் செயல்பாடுகள் குறைந்த அளவு சர்க்கரையை தான் வெளியேற்ற முடியும். தொடர்ச்சியாக சிறுநீர் வெளியேற்றுவதன் மூலம் உடலில் உள்ள நீர்ச்சத்து பெருமளவில் குறைந்து போய்விடும். இதன் காரணமாக அதீத தாகம், தலைவலி, சோர்வு, குமட்டல், வாய் வறண்டு போகுதல் போன்றவையும் துணை அறிகுறிகளாக ஏற்படும். இது தவிர இரத்த சோகை நோய் காரணமாக சிவப்பணுக்கள் உடலில் ஆக்சிஜனை சரிவர கடத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். இந்த சூழலில் இரத்தத்தினை உடல் முழுக்க கடத்த நீர்ச்சத்து தேவை அதிகரிப்பதால் அதிக தாகம் ஏற்படும். மேலும் சில மாத்திரைகளின் பக்க விளைவாக அந்த மாத்திரையின் செயல்திறன் உடலில் இருக்கும் வரையில் அதீத தாகம் இருக்கலாம். இது தற்காலிகமானதுதான். ஆயினும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனையை பின்பற்ற வேண்டும்.